இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழைத்தோப்பில் இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முந்தன் வாழைகளை வந்து இடையில வந்துருந்துச்சு. நம்ம அப்படியே விட்டுட்டோம், சரி வரட்டும் அப்படின்னு. வாழை நல்லா வந்து விளைஞ்சிருந்தது, தார் நல்லா வந்திருந்தது. இந்த கோடை மழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காற்றின் வேகமும் தாங்காமல் வெயிட்டும் தாங்காமல் வந்து வாழை முறிஞ்சு விழுந்துருது. நம்மளும் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது இது பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு அதில் வந்து குருவிகள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், நிறைய காய் சாப்பிட்ருச்சு. சரி, மிச்சம் இருக்கிற காயாவது காப்பாற்றலாம் அப்படின்னு நீ வந்து நம்ம வெட்டிடணும். இதை வந்து நீ வெட்டாமல் விட்டால் அவ்வளோதான், சாப்பிட்டு போயிடும். குருவிக்கு தான் ஆகும். நம்மளோட உழைப்பெல்லாம் வீணாக போகும். நம்மளோட உழைப்பு, விவசாயிகளோட உழைப்பு வந்து வியாபாரிகள் ஒருத்தவங்க சுரண்டுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த குருவிகள், எலி, பூனை, நாய், மயில் எல்லாமே வந்து சேதாரம் பண்ணும் எல்லா விவசாயத்தையுமே. எந்த பொருளுமே வந்து நம்ம சேதாரம் இல்லாமல் உற்பத்தி பண்ண முடியாது. பாருங்கள், இது சேதாரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு சீப்பு பழத்தை சாப்பிட்ருச்சு. சரி, இந்த பழத்தையாவது காப்பாற்றலாம். நீ பழுக்காமல் இருக்கிற காய்களை காப்பாற்றணும். அதனால் வந்து நம்ம இதை வந்து இன்றைக்கி அறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு எதுவும் மிஞ்சாது. உழைச்சவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலப்பை கூட மிஞ்சாது அப்படிம்பாங்க.